ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை. விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் போதே சொன்னார், இந்த மாதிரி இப்போது தமிழ்நாட்டோட நிதி நிலைமை குறித்து நாங்கள் விரைவில் ஒரு வெள்ளை அறிக்கை விடுவோம். அந்த வெள்ளை அறிக்கை என்பது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டோட தற்போது உள்ள நிதி நிலைமையை நாங்கள் எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் திரு மதி வில்சன் அவர்கள் அந்த நிதி அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த நிதி அறிக்கைப்படி பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கண்டிப்பாக வளர்ந்த மாநிலங்கள் அதோட காம்படிட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் மாநில ஸ்டேட்ஸை விட பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. அதை வந்து வெட்டி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இந்த நிதி அறிக்கை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புறந்தள்ள முடியாது. அது வந்து உண்மையும் கூட. நம்ம போய் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போய் சொல்லக்கூடாது. டிஎம்கேயில் எதிர்க்கட்சிகளோ சரி, நீங்கள் சொல்கிறது வந்து அதை வந்து நீங்கள் எதிர்க்க முடியாத தவிர நீங்கள் முட்டுக் கொடுக்கலாம். ஆமாம், இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், நீங்கள் இன்னும் 5 வருஷம் ஆட்சி போதும், நீங்கள் இன்னும் 20 லட்சம் கோடிக்கு கடன் வாங்குவீங்க, அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நீங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, பட் அது அந்தளவுக்கு ஈல்டாக ஒர்க்காக இருக்க கிரவுண்டில் அப்படிங்க தான் நம்ம பார்க்குறோமே தவிர, மற்றபடி நீங்கள் அதை முட்டுக் கொடுக்குறதோ, அதை நம்ம ஏற்றுக்காம இது பண்ணுறதோ, தவிர்க்கிறதோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு திமுக சொல்கிற மிகப்பெரிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நாங்கள் வாங்க தாங்க செஞ்சோம், அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இதே நீங்கள் 5 வருஷம் ஆட்சி பிடிச்சா நீங்கள் 20 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்குவீங்க, நீங்கள் வந்து திட்டங்களை மறைக்கிறதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வெள்ளை அறிக்கைக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாங்க தவிர அதை எதிர்க்க முடியாது. அது வந்து பொய், அதில் வந்து அவ்வளோ கடன் இருக்குது, அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தப்பாக இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது வந்து முடிஞ்ச அளவு உண்மையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உள்நோக்கம் பாடம் கற்பிக்கிறதால திமுக பற்றி சொல்ல தேவையில்ல, அது சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதனால் என்ன சொல்ல வரீங்க? இப்போ அதனால் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? டிஎம்கே அதிகமாக கடன் வாங்கி சொல்கிறீங்களா? அதனால் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லை, அதனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் டிஎம்கேவோட பேச்சு இருக்கே தவிர, ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிட்டு தான் எங்கே பண்ணோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிற மனநிலை இன்னுமே டிஎம்கே இல்லை. இது ஒரு பாசிச மனநிலை. தொடர்ந்து நம்மளை யாராவது தப்பு சொல்லிட்டா அதை தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எதிர்ப்பினி ஆற்றணும். அதில் எந்த மனநிலையில தான் டிஎம்கே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இப்போ விஜய் அவர்கள் டிவிகே அரசு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த வெள்ளை அறிக்கைப்படி என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய திட்டங்களை நம்ம செயல்படுத்துறதுக்கே நமக்கு 68,000 கோடி வருவாய் பட்ஜெட்டே இடிக்குது வருஷம் வருஷம். இதுதான் உண்மையும் கூட. நம்ம கட்டுற வட்டி போக நமக்கு இப்போ இருக்கக்கூடிய வெறும் செய்கிற நலத்திட்டங்களுக்கு மட்டுமே நமக்கு 68,000 கோடி பட்ஜெட் இடிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதை எதிர்க்கட்சிகள் திமுக போன்றவர்கள் சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நிதிநிலை சரியில்லை, அதனால் உங்கள் திட்டங்களை சரி செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், டிவிகே அரசு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்ல, இதை சரி பண்ணாலும் போதும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகாவை விடுங்க, குஜராத் மாதிரியான மாநிலம், யூபி மாதிரியான மாநிலம் இந்த பட்ஜெட்டில் சர்ப்ளஸில் இருக்காங்க. அதாவது அவங்களோட பட்ஜெட்டை தாண்டி அவங்களுக்கு வருவாய் இருக்குது. பட் நமக்கு அந்த வருவாய் இருக்கா அப்படிங்கிறது இல்லை. திட்டங்கள் மட்டும்தான் பெருகிட்டு போதே தவிர அதற்கேற்ற வருவாய் அப்படிங்கிறது இல்லை. போக்குவரத்து துறை பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டருக்கு ரூ. 56 வரைக்கும் நஷ்டம் பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை வண்டிகள் இருக்குது, அது எவ்வளோ தூரம் ஓடுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தலை சுற்றி போயிடும் நமக்கே. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிதி நிலைமையை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து தவிர, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கொடுத்த வாக்குறுதிகள் தப்பிக்கலாம், எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறது தவறு. கண்டிப்பாக செய்யணும். பட் அதுக்கேற்ற டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். திமுக பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்து 2 1/2 வருஷம் கழிச்சு தான் அந்த ரூ. 1000 திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? பட் ஆனால் டிவிகேக்கு அவங்க போடுற பிரச்சனை என்னன்னா, வந்த உடனே நீங்கள் 2,500 செயல்படுத்தணும் அப்படின்னு. டிவிகே வந்த உடனே அந்த ரூ. 1000 கை வைக்கல. பட் ஆனால் அந்த 2,500 உயர்த்துறதுக்கு தான் கால அவகாசம் கேட்குறாங்க. பட் ஆனால் டிஎம்கே பார்த்தீங்கன்னா, இல்லை ஆச்சா பூச்சா நீங்கள் எப்படி உடனே நிதி அறிக்கை விட்டீங்க, இதை காரணம் காட்டி நீங்கள் தள்ளிப்போட போகிறீங்களா, இதை காரணம் காட்டி நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்களா மாதிரி பேசுகிறாங்க. அது மிகவும் தவறான செயல். நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அவங்க கண்டிப்பாக அவங்க நிலைநிறுத்த நிப்பாட்ட போகிறோன்னு சொன்ன மாதிரியும் இல்லை, டைம் தான் கேட்குறாங்க. அந்த டைம் கொடுக்கணும். 1 மாதத்துல நீங்கள் வந்துட்டு ரூ. 2,500 கொடுக்கலையா, 6 சிலிண்டர் கொடுக்கலையான்னா, டிஎம்கே மாதிரியான கட்சி அந்த ரூ. 1000 2 1/2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே யார் ஒடுக்குநெறி தவறுகள், யார் சொன்னது செய்யலை அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாட்டோட நிதி அறிக்கை பார்க்கும்போது ஒன்று தெரியுது, கண்டிப்பாக தமிழ்நாடு நிதி நிலைமை மோசமாக தான் இருக்குது. குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது யூபியை கம்பேர் பண்ணும்போது அவங்க சர்ப்ளஸில் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு நமக்கு செய்கிறதுக்கு நமக்கு வருவாய் கிடையாது. ரூ. 100 பார்த்தீங்கன்னா ரூ. 64 பென்ஷன் கொடுக்கவும், வட்டி கொடுக்கவும், சம்பளம் போட மட்டுமே சரியாக போகுது. ஸோ மிச்சம் இருக்கிற ரூ. 26 மட்டும் தான் நீங்கள் நலத்திட்டங்கள் ஊற்றுவீங்களோ, கவர்மெண்ட் செலவு அப்படிங்கிறது ரோடு போடுறது, ஸ்கூல் கட்டுறதுங்கிற மாதிரி கவர்மெண்ட் செலவுங்கிறது செய்ய முடியும். இது கண்டிப்பாக சாபக்கேடு. ஸோ அதை குறைக்கணும். அதை முடிஞ்ச அளவு நடுநிலையாக கொண்டு வரணும். அதுதான் டிவிக்கோட முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோடி அவர்கள் குஜராத்துக்கு பிரைம் மினிஸ்டர் சிஎம் ஆனவங்க அவர் சொன்னது, ஃபஸ்ட்டு 5 வருஷம் நான் இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் அடைக்க போகிறேன். அதாவது நம்ம எங்கெங்கே ஹோல்ஸ் லீக்கேஜ் இருக்குது, எங்கெங்கே நம்ம வருவாயை கூட்டலாம், எங்கெங்கே நம்ம வீண் செலவுகளை குறைக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணணும். கனிமவளத்துறையில் நம்ம எந்த அளவுக்கு கனிமங்களை எடுத்து நம்ம செல் பண்ணி அதிலிருந்து நம்ம லாபம் ஈட்டலாம். ஒவ்வொரு துறையும் மின்சாரத்துறையும் நம்ம பண்ணுறோம் சொல்கிறாங்க 3,00,000 கோடி அது வந்து
வருவாய் இழப்பு இருக்குன்னு. அதை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வரலாம்? ஒவ்வொரு துறையும் மீட்டு கொண்டு வந்தாலே நம்ம அதில எப்படி நம்ம வருவாய கூட்டலாம், கடன குறைக்கலாம், நம்ம எப்படி சர்ப்ளஸ்க்கு வரலான்னு நெனச்சாலே நம்ம தமிழ்நாடு முன்னேறிடும். அப்படி நெனச்சாலே உங்கள பொருளாதாரம் மீட்டெடுத்துரும். கவர்மெண்ட்டால அது நெனச்ச திட்டங்கள இன்னும் நல்லா ஃபண்ட் ரைசிங்கோட செய்ய முடியும். டிஎம்கே கண்டிப்பா அ 60 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. பட் அவங்க செய்யலன்னு சொல்ல வரல. ஏன்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, டபுள் டிஜிட்ல கோட் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா நம்ம பல இண்டெக்ஸ்ல இன்னைக்குமே நம்ம முன்னாடி இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் வாங்குன கடன் பே ஆஃப் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்க்குறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம் பண்றாங்க. காலை உணவு திட்டங்கிறது நீங்க இன்னைக்கு சாப்பாடு குடுத்தது நாளைக்கு அத எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டா முடியாது. காலை உணவு திட்டம்னால 5 வரைக்கும் கண்டிப்பா இப்ப எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போவாங்க அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி காலேஜ் படிச்சு, அவங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க, எப்படி டேக்ஸ் கட்டுறாங்க, எந்த மாதிரியான வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற வச்சு நம்ம சிட்டிசனா அவங்க எப்படி பண்றாங்க வச்சா நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஆ இப்பயே நம்ம அந்த திட்டங்களுக்கு நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம பிளைண்டா டிஎம்கே தப்பு செஞ்சுருச்சு அப்படிங்கிற மாரியும் கிடையாது. இன்னொரு முக்கியம் இந்த வெள்ளை அறிக்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த இடைக்கால பட்ஜெட்லயே இது எல்லாமே இருக்கு. பட் ஆனா டிவிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது போக பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் 3,00,000 கடன் சேர்த்து ஓகேப்பா 13,00,000 கடன் இருக்கு. அப்ப நீங்க அத மக்கள் தொகையில டிவைட் பண்ணீங்கன்னா, ஒவ்வொருத்தன் மேலயும் நமக்கு 1,22,000 கடன் இருக்கு. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் கிட்டத்தட்ட இருக்கிற சோர்ஸ் தான். நம்ம ஒண்ணும் ஆர்பிஐ குடுத்த கடன தாண்டி கடன் வாங்கல. ஸோ இந்த இந்த மக்களுக்கு நீங்க வெளிப்படையா சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா சந்தோஷம். ஓகேவா? வெளிப்படையா இந்த இதெல்லாம் இருக்கு. பட் ஓகே. நீங்க எல்லாருக்கும் நியூஸ் போட்டு வட்டாடிச்சு போட்டு காட்டிட்டீங்க. பட் இதுலேருந்து நிதி நிலைமை எப்படி மேம்படுத்த போறீங்க? இதுலேருந்து நீங்க குடுத்த வாக்குறுதிகள எப்படி நீங்க செயல்படுத்த போறீங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது எந்த அளவுக்கு போகப்போகுது அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து உங்களுக்கு கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நீங்க ஏதாவது வாங்க போறீங்க. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், ஓவன், சிம்னி, மிக்ஸி கிரைண்டர்லேருந்து பல்க் ஆர்டராவோ இல்லன்னா ஒரு சீராவோ இல்லன்னா ஏதாவது ஒரு பொருள் இப்ப வாக்யூம் கிளீனர்லேருந்து வாங்க போறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தயவுசெய்து தமிழிஷ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல போய் விசிட் பண்ணுங்க. தமிழிஷ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணுங்க. நான் கீழ லிங்க் குடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னு நெனச்சா தயவுசெய்து நம்மட்ட வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டா உங்களுக்கு குடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எனக்கும் அது ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ கைஸ்.